ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வசிய எச்சினி ஆகர்ஷண பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய மாந்திரிகளும் சரி, ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி, ஒரு சில ஜோதிடர்களும் சரி, அதேமாதிரி ஒரு சில இந்த மாதிரியான பிரச்சனைகளாக பிரிஞ்சு போன நபர்கள், அதாவது இப்போ கணவனோ அல்லது மனைவியோ இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா, சாமி இந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்கள தேடி வர வைக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை வந்தால் சொல்லுங்கள். நாங்களும் பல விதமான பூஜைகள் செஞ்சு பார்க்குறோம், நாங்களும் நிறைய நபர்களை சந்தித்து பார்க்குறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வரமாட்டேது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது பிரிந்த நபர்களை மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு சித்திர நூல்களில் பல விதமான முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது பார்த்தீங்கன்னா வசிய எச்சினி பிரயோக முறை, அதாவது ஏவல் பிரயோக முறைன்னு சொல்லி சித்திர நூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணலாம் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எச்சினியை ஆகர்ஷணப்படுத்தி அதாவது அவங்கள அழைச்சி அவங்கள அந்த பிரிஞ்ச நபரை மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய ஒரு முறை இது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது செய்கிறதுக்கு ஏற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒற்றைப்பனை மரமாக பார்த்து நீங்கள் தேர்வு பண்ணிக்கணும். தேர்வு பண்ணிவிட்டு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு, அதனுடைய வடக்கு திசையில், சரிங்களா, அந்த பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் அதாவது நீங்கள் கீழே கருப்பு கம்பளி விரித்து அமர்ந்தீங்கன்னா உங்களுடைய நெத்திக்கு நேராக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த பனைமரத்தில் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு, அந்த இடத்துல நல்லா வாசனை திரவியங்கள்லாம் நல்லா அந்த இடத்துல தெளித்து விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் அந்த பனைமரத்தில் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அந்த பனைமரத்தில் வரைஞ்சிட்டு, அதற்கு மேலே அழிஞ்சி விதை தைலம், அழிஞ்சி விதை தைலம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அழிஞ்சி விதை தைலத்தை நல்லா அதில் மேலே நல்லா பூசி விட்டுட்டு, முறையாக அதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையிலெல்லாம் கொடுத்துடணும். சரிங்களா? அதான் பச்சரிசி மாவுனால் தீபம் மாதிரி செஞ்சு அதில் தீபம் விளக்கு மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? விளக்கு மாதிரி போட்டு இதற்கு உண்டான படையிலெல்லாம் கொடுத்துட்டு, அதற்கு எதிராக நீங்கள் கருப்பு கம்பளி விரித்து அமர்ந்துக்கணும். கருப்பு கம்பளி விரித்து அமர்ந்துட்டு நீங்கள் முறையாக இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் பூஜைகள் செய்யும் பொழுது அந்த எச்சினியினுடைய வசிய எச்சினியினுடைய அந்த அதிர்வலைகள் அந்த இடத்துல இறங்குறத அனுபவபூர்வமாகவே உணர முடியும். இதை நீங்கள் முறையாக வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பிரிஞ்ச நபர்கள், சரிங்களா, அதாவது பிரிஞ்சு போன கணவனையோ அல்லது மனைவியோ இல்லை மகன் மகள் இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்கள மிக விரைவில் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய அந்த ஒரு பூஜைகள் செஞ்சு நீங்கள் வர வைக்கலாம்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடல் காப்பெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, திசைக்கட்டு, உடல் கட்டு, திசைக்கட்டு மந்திரங்கள்லாம் பிரயோகப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் செய்யணும்னு சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த எச்சனைக்கு கீழே இருக்கக்கூடிய உபதேவதைகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. அப்போ அவங்கள சமாளிக்கிறதுக்கு அதற்கு உண்டான அந்த உடல்கட்டு, திசைக்கட்டெல்லாம் தேவைப்படும். சரிங்களா? அப்போ அதெல்லாம் முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.